विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டான். இந்த மாலையை கொடுத்துட்டாளாம். ஏன் இந்த மாலையை கொடுத்தான்னா சீதை அழுதுண்டே கொடுத்தாளாம். ஒவ்வொரு மணியும் தனித்தனி மணி, இதை ஒன்றா கோத்து அதில் ஒரு பதக்கம் தொங்குறது. இந்த மாலையில் இருக்கிற மணி மாதிரி என் குடும்பமே சிதறி இருந்ததுறாங்கிறா. நான் எங்கேயோ இருந்தேன், எங்கள் ஆத்துக்காரர் எங்கேயோ இருந்தார், லட்சுமணன் எங்கேயோ இருந்தான், பரதன் எங்கேயோ, சத்ருகுணன் எங்கேயோ, மாமியார்லாம் எங்கேயோ, எங்கள் குடும்பமே சிதறி இருந்தது. எங்கள் குடும்பத்தை முழுக்க இப்படி ஒன்று சேர்த்தையே இந்த தரளமணி மாதிரி அப்படின்னு இந்த மாலையை ஆஞ்சநேய சுவாமிக்கு கொடுத்தாராம். அதனால தான் ஒரு டைட்டல் வால்மீகி சொல்கிறார், ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். மாலையில் எது முக்கியம்னா இந்த ஜாயின் பண்ணுறது தான் முக்கியம். இதுக்கு தான் கௌரவம். ராமாயணம்ங்கிற மாலைக்கு ராமன் ரத்னம் இல்லை. யாரு ரத்னம்னா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம், வாயுபுத்திரனான ஆஞ்சநேய சுவாமி. இந்த மாலையை ரெண்டு பக்கத்தையும் ஒன்று பண்ணி அங்கே ஒரு டாலர் தொங்கணும், அங்கே ஒரு மணி தொங்கணும். அதுக்கு சுமேருன்னு பேர். அவருடைய சரணத்தில் விழுந்து நாபாஜி மகாத்மா சொல்றார், இந்த பக்தமாலாவை தனித்தனி தனி தனி மணியா எடுத்து நான் கோத்துட்டேன் பக்தமாலான்னு. அந்த ராமச்சந்திர பிரபுவனுடைய கிருபை, கிருஷ்ணனுடைய கிருபை, எனக்கு அந்த சுமேரு மணி இன்னைக்கு கிடைச்சுடுத்துன்னாராம். இந்த பக்தமாலாக்கு யாரு முக்கியம் அப்படின்னா கோஸ்வாமி துளசிதாசர் தான் முக்கியம். இதை இந்த கிரந்தம் பண்ணினவரே சொல்றார், நாபாஜியே சொல்றார், இந்த பக்தமாலாக்கு நீங்க தான் சுமேருமணி, தரளமணி. இந்த துளசிதாசருக்கு என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு கேட்டா அவருடைய ராமாயணம் தான் மகத்துவம். எல்லாரும் தான் ராமாயணம் பண்ணியிருக்கா. 72 ராமாயணம் இருக்கு நம்முடைய தேசத்தில். சமீபத்தில் ஏற்பட்ட ராமாயணம் இல்லை, பிராச்சீனமான ராமாயணமே 72 ராமாயணம். எது பேஸ், எந்த பலத்தில் எல்லாரும் ராமாயணம் பண்ணியிருக்காங்கன்னா வால்மீகியோட பலத்தில் தான் பண்ணியிருக்க. அதை எதிர்த்து யாரும் ராமாயணம் பண்ண மாட்டாங்க தன் இஷ்டத்துக்கு. சில இடங்கள்ல இந்த ரசத்தை அதிகப்படுத்துவோம், மூலத்தை மாற்றவே மாட்டார். அப்படிதான் எல்லா ராமாயணமுமே. கம்பர் உள்பட ராமாயணத்துக்கு முன்னாடியே கம்பர் வால்மீகி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சொல்றார் ராமாயணமே ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு ராமாயணமும் ஒவ்வொரு அமைப்பு. துளசிதாசருடைய ராமாயணம் என்னன்னா முழுக்க 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 பாவந்தான், பக்தி தான் துளசிதாஸ் ராமாயணம். இன்னைக்கு நார்த்துக்கெல்லாம் போயிட்டோம்னா அது கிருஷ்ணன் கோவிலா இருக்கும், ராதாகிருஷ்ணனா இருப்பார், ஆனால் துளசிதாஸ் ராமாயணம் தான் நடக்கும். அது கிருஷ்ணன் கோவிலோ, சிவன் கோவிலோ, அம்பாள் கோவிலோ, கணபதி கோவிலோ, எந்த கோவிலா இருந்தாலும் அங்கே மைக்க வச்சுன்னு ஒரு ராமச்சரித மானஸ் இந்த ராமாயணம் தான் பாடுவாவா. பாட்டாவே பாடின்னு இருப்பா. அது பாட்டு அமைப்பில் தான் இருக்குது. அது எப்படி அமைச்சிருக்கார் துளசிதாசர்னா ரொம்ப அழகாக அமைச்சிருக்கார் இந்த அமைப்பு. ராமர்கிட்ட எவ்வளவு பக்தியோ அவ்வளவு பக்தி அவருக்கு பரமேஸ்வரன். சிவச்ச ஸ்ரீ விஷ்ணோஹோ பிரதானூர் சத்ரு சுவாமிகள் சொல்றார், பேததீகின்னு போதேந்திர சுவாமிகள் சொல்றார். பரமேஸ்வரன்ட்டையும் சிவன்ட்டையும் பெருமாள்கிட்டையும் பேத திருஷ்டியோட நீ பகவன் நாமம் சொன்னேன்னா அது உன்னை ரட்சிக்காதுங்கிறார்.
துளசிதாசர் இந்த ராமாயணத்தை எப்படி அமைச்சிருக்கார் அப்படின்னா ரொம்ப அழகு. ஜெய சச்சிதானந்த ஜக் பாவனா असकही चलेवु मनोजन सावना चले जात शिव सखी समेता चले जात शिव सखी समेता पुनि पुनि पुलकित कृपा निकेता जय सच्चिदानंद जग पावना. எங்க ஆரம்பிக்கிறார் தெரியுமா ராமாயணத்தையே? சீதா விரகத்துல ராமர் அழுதுன்னு போயிட்டு இருக்காரு ஆரம்பமே. சீதா விரகத்துல ராமர் அழறாராம். ராமர் எப்படி அழுதாருன்னா சீதே 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 சீதேன்னு கதறார். வால்மீகி 3 சர்க்கம் ராமர் அழுதாருங்கிறார். கல்லும் கரையறா மாதிரி ராமர் அழுதாராம். ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிற லட்சுமண சுவாமியை இன்னும் கஷ்டப்படுத்தினாராம். ஏன்னா இவர் சீதைங்கிறார், மயங்கி விழுந்துடுறார். அப்புறம் இவரை தூக்கின்னு போக வேண்டியிருக்கு, ஜலம் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஜலத்தை தெளித்து இவருக்கு வேர்க்கிறது விசிறி ஜலத்தை கொஞ்சம் வாயில் விட்டு இவரை சமாதானப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்தி எழுந்து உட்காத்தி வச்சு ஒரு 10 அடி அழிச்சுன்னு போன உடனே ஹா சீதைங்கிறார், கீழே விழுந்துடுறார். இவர் ராமருக்கு சிரமமா லட்சுமண சுவாமிக்கு சிரமமானா லட்சுமணருக்கு தான் சிரமமா. அப்படிதான் வால்மீகி சொல்றார். மகாநாடகம்னு ஒரு கிரந்தம். சௌமித்ரே நனுசேவ்யதாம் தருதலம் சண்டாம் சுருஜ்ரும்பதே. ராத்திரி 12 மணி ராமர் சீதா விரகத்தில் அழுதுன்னு வரும்போது லட்சுமணா ஒரு மரத்தடி கழிச்சுன்னு போடாங்கிறார். ஏன்னா மரத்தடி கழிச்சுன்னு போக சொல்றேங்கிறா. ராமர் சொல்றார் வெயில் தாங்கலடாங்கிறார். அவர் இன்னைக்கு 48 டிகிரிடா வெயில் தாங்கலைங்கிறார். பாதி ராத்திரி சமாதானப்படுத்த கூட ஆள் இல்லாத லட்சுமணன் எவ்வளவு துடிச்சிருப்பான்னு பார்க்கணும். எல்லா கஷ்டமும் நம்ம குடும்பத்துக்கு வந்தது, இது ஒண்ணுதான் மிச்சம் இருந்தது. பாதி ராத்திரி சந்திரன் தெரிகிறான் தலைக்கு மேல, வெயில் தாங்கலடாங்கிறார். உடனே லட்சுமண சுவாமி சண்டாம் சோகோ நிஷிகா கதா ரகுபதே. அண்ணா உங்களுக்கு தெரியாதா, ராத்திரி வேளையில எங்கேயாவது சூரியன் வருவனா? நீ என்னோட தம்பி, நீ என்னை விட சின்னவன், எனக்கு புரியல, உனக்கு என்னமாடா புரிஞ்சது லட்சுமணாங்கிற. இப்போ எவ்வளோ பயமா இருக்கும், எவ்வளோ பயமா இருக்கும் மனசுக்கு. நான் சூரியன் நினைச்சிருக்கேன், நீ சந்திரன்கிறியடா லட்சுமணா, உனக்கு எப்படிடா தெரியும்? அப்போதான் லட்சுமண சுவாமி சொல்றார், அம்மா அண்ணா சூரியனை கண்ணால் பார்க்க முடியுமோ? கூசும். இப்போ சந்திரனை பார்க்குறோம் பார்த்தேளா, கண்ணு கூசவே இல்லையே, அதனால இது சந்திரன் அண்ணா. அது இந்த வர அந்த சந்திரனுக்கு நடுப்புல ஒரு கலங்கம் இருக்கு பார்த்தேளா, அந்த கலங்கத்தை கவிகள்லாம் மான் அப்படின்னு சொல்லுவா. அதில் ஒரு மான் இருக்கு பாருங்க. லட்சுமணா மான் இருக்கா பாருன்னார். அது தெரியுது பாருங்கன்னா மான்னா. அந்த மான் ரூபத்தில் வந்துதானடா மாரீஜன் இந்த சீதையை ராவணன் தூக்கின்னு போறதுக்கு ஹெல்ப் பண்ணினா. அந்த மானோட கண்ணு மாதிரி இருக்குமேடா என் சீதையோட கண்ணு, நான் இனிமே எப்படா சீதையை பார்ப்பேன்னு சுருண்டு கீழே விழுந்துட்டார். எதை பார்த்தாலும் சீதா விரகம். இது எல்லா கவிகளும் இப்படிதான் வர்ணிச்சிருக்காங்க. பாகவதத்தில் சுகராமாயணம்னு 2 அத்தியாயம். சுகாச்சாரியால் ராமாயணம் சொல்லும்போது இப்படி அழுதான்னு சொல்லுவாரா? இப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா பிரம்மனிஷ்டர், ஞானி அவர். அவர் ராமன் அழுதான்னு சொல்லாதபடிக்கு என்ன பண்ணிவிட்டார்? அழுதார். ஏன் அழுதார்னார்? அழறா மாதிரி அழுதாராம். எதுக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு பாடமா. என்ன பாடம்னார்? ஸ்திரீசங்கினாம் கதிமிதி பிரதயன்னு சச்சாரா.
திரிசங்கிகளுக்கு இதான் கதி. ஒரு வேஷம் போட்டால் அந்த வேஷத்தை 200% கச்சிதமாக போட்டால் தான் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். இந்த மேடையிலையும் ஒரு ட்ராமா நடக்கிறது, உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறவா, அதோ அந்த பொண்ணா ஒருத்தர் நடிக்கிறாள், அது நம்ம பக்கத்தாத்து பையன். அந்த கோவிந்தன் தான் பொண்ணா நடிக்கிறான்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான்னா அவனுடைய ஆக்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு அர்த்தம். அவனுடைய ஆக்ட் ஃபெயிலியர். யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, அப்படி நடிக்கணுமா. அப்படி நடித்தாதான நடிப்பு நம்பர் 1ன்னு சொல்ல முடியும். இது மாதிரிலாம் அழுதாதான் தான் பரமாத்மா இல்லைன்னு லோகம் நம்புவாங்கிறதுக்காக அழறாரா ராமர். பர்ஃபெக்டாக நடிக்கணுமோ அதுக்காக அழறார். அழுதுண்டே ராமர் வரார், சீதே சீதேன்னு. ஆகாசத்தில் பார்வதி பரமேஸ்வரால் இருக்கா, அவ 2 பேரும் கீழே குனிஞ்சு பார்த்தார். ஜெய சச்சிதானந்த ஜகபாவனா असगहि चले मनोजन सावना चले जात शिव सखी समेता पुनि पुनि लगित कृपा निकेता. அதை பார்த்தாராம் பரமேஸ்வரன். உடம்பு முழுக்க ரோமாஞ்சம் ஏற்பட்டு, புலகாங்கம் ஏற்பட்டு, தார தார தாரையா கண்கள்ல கண்ணீர் வந்து பக்கத்தில் இருக்கிற பார்வதிக்கு காண்பிச்சு 2 கையையும் கூப்பிண்டு ஜெய சச்சிதானந்த ஜகபாவனா. ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதுன்னு உபனிஷத்துகள்லாம் சொல்றதே அப்பேற்பட்ட பரம்பொருளாச்சேனி, லோகத்தை முழுக்க பவித்திரமாக்குறதுக்காக வந்திருக்கியே அப்படின்னு பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் என்றார். பக்கத்தில் இருந்தா பார்வதி அவ பார்த்தா அவளுக்கு இது பிடிக்கவே இல்லை. சகி சதி சோதசா சம்புக்கை தேகி ஒரு உபஜா சந்தேகு விசேஷி. அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்து கொடுத்தான். இது என்னது அனுச்சிதமா இந்த பரமேஸ்வரன் ஒரு மனுஷனுக்கு நமஸ்காரம் பண்றார்? ஏன் பண்ணினா என்ன? சங்கர் ஜெகதவந்திய ஜெகதீஷா, லோகம் முழுக்க நமஸ்காரம் பண்றது பரமேஸ்வரனை. பாக்கி ஜானகிகாந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணத்துக்கெல்லாம் கிடையாது. சிவநாமன் சொல்றதா இருந்தா நம பார்வதிபதியே தான் முதல்ல நமஸ்காரம். நாம மாத்திரம் இல்ல, வேதமே பரமேஸ்வரன்ட்ட வந்தா நமஸ்காரம் தான். நமஸ்தே ருத்ரமன்யவே. ஸ்ரீருத்ர ஆரம்பமே ஹே பரமேஸ்வரா உன்னோட கோபத்துக்கு நமஸ்காரம். பரமேஸ்வரனுடைய கோபம் என்ன பண்ணும்னார்? அதுதான் புயல், அதுதான் வெள்ளம், அதுதான் நெருப்பு, அதுதான் விளையாமல் இருக்கிறது, நன்னா விளைஞ்சு நாசமா போறது. பசி தாகம், ஒரு இடத்துல வெள்ளத்தினால ஜீவன் போகும், இன்னொரு இடத்துல வெள்ளம் இல்லாததுனால ஜீவன் போகும், ஒரு இடத்துல காத்துனால ஜீவன் போகும், இன்னொரு இடத்துல காத்து இல்லாததுனால ஜீவன் போகும். இது மாதிரி லோகத்துக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் முழுக்க பரமேஸ்வரனுடைய கோபத்தினால தான் வருது. அதனால தான் வேதம் ஆரம்பமே ஸ்ரீருத்ரத்தில் நமஸ்தே ருத்ரமன்யவே, உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம். கோபத்தினால நீ பண்ண எடுக்க போறிய பானப்பிரயோகம், அந்த பானத்துக்கு நமஸ்காரம். அது எடுக்கிற வில்லுக்கு நமஸ்காரம், அதை எடுத்து பிரயோகம் என்ற கைக்கு நமஸ்காரம். இப்படிதான் வேதம் சொல்றது. ஸ்ரீருத்ரம் சங்கரும் ஜகதவந்திய ஜெகதீஷா சுரநர முனி சப் ஜானாவத சீசா. லோகத்தில் உள்ள அத்தனை ரிஷிகள், மனுஷியால், தேவர்கள், வேதம் உள்பட நமஸ்காரம் பண்றது. இந்த பரமேஸ்வரன் ஏன் இந்த தசரதம் பிள்ளைக்கு, ராஜகுமாரனுக்கு ஏன் இவர் நமஸ்காரம் பண்றார்? திகன்று பத்சுதகி கீக பரநாமா ககி சச்சிதானந்த
பரதாமா. இந்த நிருபசுதன் தசரதனோட புள்ள, சக்கரவர்த்தி திருமகன். இவனை இந்த பரமேஸ்வரன் சச்சிதானந்தன் ஏன் கூப்பிடுறார் அப்படின்னு பார்வதிக்கு சந்தேகம் வந்துடுது. ஜோ தும் ஹரே மன் அதி சந்தேகம். பார்த்தார் பரமேஸ்வரன், பார்வதி உன் மனசுல சந்தேகம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சந்தேகம் இல்லை, உனக்கு சந்தேகம் நீங்கணும்னா தவுக்குன்னு ஜாய பரிச்சாலேகு, நீ வேணா பரீட்சை பண்ணி பாரு. நான் சச்சிதானந்தன்னு சொல்றேன், நீ தசரதம் புள்ளேங்கிற. உனக்கு சந்தேகம் இருந்தா பரீட்சை பண்ண. பரமேஸ்வரனே அனுமதி கொடுத்ததுனால பார்வதி புனி புனி ஹிருதய பிச்சாரு கரி திருப்பி 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 யோசனை பண்ணி பார்த்தா எப்படி பரீட்சை பண்ணலாம். ராமர் சீதே சீதே சீதேன்னு அழுதுன்னு வர்றாரோனோ, தரி சீதாக்கர் ரூப. ராமர் எந்த வழியா நடந்து வராரோ அந்த வழியில கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரத்தடியில பார்வதி சீத ரூபத்தில் நிற்கிறாளாம். சீதே சீதேன்னு தேடின்னு வர்றார். இப்ப நம்மளை பார்த்து சீதேன்னு விட்டார்னா நரசுதன், சக்கரவர்த்தி திருமகன். நம்மளை பார்த்து இவர் புரிஞ்சுக்கிறாரா புரிஞ்சுக்கலையான்னு பரீட்சை பண்ணணும்னு தரி சீதாக்கர் ரூப ஆகே ஹோயி சல் பந்தி தெஹி ஜெஹி அவத் நரபூபா. வர வழியில் நிற்கிறா சீதாது, சீத ரூபத்துல பார்வதி. கிட்டக வந்தா வந்துட்டே இருக்கிற ராமர் மரத்தடியில சீதையை பார்த்தார். பார்த்து கிட்டக வந்து ஜோரி பாணி பிரபு கீக பிரணாமு, ரெண்டு கையும் தூக்கிட்டாரா. ஜோரி பாணி பிரபு கீக பிரணாமு பிதா சமேத லீக நிஜநாமு. ரெண்டு கையும் கூப்பி, பொதுவா நமஸ்காரம் பண்ணினா புருஷாளுக்கு தான் அபிவாதியை சொல்லணும், தாயாருக்கு மாத்திரம் அபிவாதியை சொல்லணும். அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணா அபிவாதியை உண்டு. இங்க கையை கூப்பிண்டு நமஸ்காரம் பண்ணின ராமர் பிதா சமேத் அபிவாதியை சொன்னாராம் பார்வதிக்கு. தசரதம் உள்ள ராமன்னா ராமர். ஏன் இதை சொல்றாரு தெரியுமோ? இவ தானே கேட்டா ராஜாவோட பிள்ளைய ஏன் இவர் சச்சிதானந்தான்னு சொல்றாருன்னு. அதை திருப்பி இவர் திருப்பி காமிக்கிறார். தசரதம் உள்ள ராமன். கஹேவு பஹோரி காவிருஷகேது விபின அகேலி பிறகி கேது. நீ பரமேஸ்வரனை தனியா விட்டுட்டு நீ இங்க வரலாமா பார்வதிங்கிறார். ஏ பார்வதி, பரமேஸ்வரனை விட்டுட்டு நீங்க தனியா வரலாமா? இது ஏதோ ஒரு ரீதியில நான் போயின்னு இருக்கேன். அதனால அவாவா காரியத்தை பார்க்கணும். பரமேஸ்வரன் தனியா இருக்காரு கைலாசத்துல, நீ கிளம்பி பரமேஸ்வரன்ட்ட போ, நான் ஏன் ஜோலியை பார்க்குறேன்னு சுவாமி கிளம்பி விட்டாராம். இதை பார்த்தா பார்வதி ராமவச்சன மிருது கூட சுனி உபஜா அதி சங்கோச்சு. ரொம்ப வெக்கமா விடுதான் பார்வதிக்கு. வேஷம் போட்டுண்டும் கிடைச்சில, பார்வதின்னு கிட்டக்க வரல, சீதேன்னு கிட்டக்க வரல, ஹே பார்வதின்னு கூப்பிட்டுட்டாரு. அப்ப ஆத்துக்காரர் சொன்னது போல இவர் தீர்மானமா பரமாத்மா. நேரா கிளம்பி பரமேஸ்வரன்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, நான் தவறுதலா நீங்க சச்சிதானந்தான்னு சொன்னதை புரிஞ்சுக்காமல் நான் அபச்சாரம் பண்ணிட்டேன். இப்ப யாருங்கிறத புரிஞ்சுனுட்டேன். எனக்கு உங்க வாக்குனால இந்த ராமாயணத்தை எனக்கு பூர்ணமா சொல்லணும். இப்படி பார்வதி தேவி பிரார்த்தனை பண்ண இந்த ராமச்சரித்திரத்தை பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்றது போலயே துளசிதாசர் ராமாயணத்தை அமைச்சிட்டார். துளசிதாஸ் ராமாயணத்துக்கு உள்ள மகத்துவம் ராமச்சரித மானசுக்கு பார்வதியை உட்காத்தி வச்சு சொல்றாராம். துளசிதாசருக்கு ரொம்ப பக்தி. யார்கிட்டெல்லாம் பக்தின்னா,
குருட்ட பக்தி, மகான்கள்கிட்ட பக்தி, சாதுக்கள்கிட்ட பக்தி, வேதத்தில் பக்தி, வேதாத்தியனம் பண்ணின பெரியவாழ்கிட்டெல்லாம் பக்தி, யாரா இருந்தாலும் நல்ல வாழ்கிட்ட பக்தி. பொதுவாக நார்த்திலேயே நார்த் இந்தியா போயிட்டாலே சாதுக்கள் மகாத்மாக்களுக்கெல்லாம் தனி கௌரவம் உண்டு. யாராக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணால் போகவே மாட்டேன். நம்ம முன்ன பின்ன தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. சாதுன்னு தெரிஞ்சால் நமஸ்காரம் பண்ணு. சாதுக்களை மகாத்மாக்களை நமஸ்காரம் பண்ணாமல் ஆள் அப்படி பார்வையிலேயே எடை போடுற ஊரும் நம்ம ஊரும் உண்டிதான். சாதுக்களை பற்றியும் இவங்களுக்கு கவலை கிடையாது, மகான்களை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. இதே நார்த்துக்கு போயிட்டா சாதுன்னு தெரிஞ்சால் நமஸ்காரம் பண்ணிடும், மகாத்மான்னு தெரிஞ்சால் நமஸ்காரம். ஒரு வேதாத்தியனம் பண்ணிட்டு கச்சம் கட்டிண்டு சிகையோட போனால் நமஸ்காரம் உண்டு. இந்த கட் பண்ணிட்ட கிராப்போட போனால் கிடையாது, இந்த 2-in-1 போனால் கிடையாது, சிகையோட போனால் உண்டு. துளசிதாசர் ஆரம்பமே அவருடைய ராமாயணம் குருபதரஜ மிருது மஞ்சுள அஞ்சன நயன அமிய திருக தோஷ விபஞ்சன தேஹி கரி விமல விவேக விலோச்சன பரநகு ராமச்சரித பவமோஜ. முதல் நமஸ்காரம் யாருக்குன்னா குருநாதருடைய சரணத்தில் ஒட்டின் இருக்கிற பாத தூளிக்கு. குரு சரண தூளி இருக்கே, அதுக்கு தான் முதல் நமஸ்காரம். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.